சார், இப்போ இந்த அயன் காண்டார், அயன் பட்டர்ஃப்ளை இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன? விக்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லது. விக்ஸு 18, 20 அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 60 to 70% உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது நல்லது. எங்கே இந்த ஸ்பைக் எங்கே நடக்குன்னா, ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி தனித்தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து எதுக்குமே ரியாக்டே பண்ண மாட்டுதேப்பா, இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறப்ப தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அயன் காண்டார், அதே மாதிரி அயன் பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா, இதில் இருக்கிற சிக்கல்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் அருண் அவர்கள் தான். ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஆப்ஷன் பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்க. அது வந்து ஜீபோட நாலேஜ் ஷேரிங் செஷன்லையுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்க்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நான் ஆப்ஷன் செல்லர் தான், இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லர். ஸோ நான் வந்து பொசிஷனல் ஆப்ஷன் செல்லராக இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பேன். இப்போ ஏற்கனவே அயன் காண்டார், அயன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்னுடைய ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி. அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது எங்கே பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். என்னோட ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி அயன் காண்டார், அயன் பட்டர்ஃப்ளை, நான் டைரக்ஷன் மார்க்கெட்டில். ஓகே சார், ஓகே சார். சார், இப்போ இந்த அயன் காண்டார், அயன் பட்டர்ஃப்ளை இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன, எந்தெந்த மார்க்கெட்டில் இது வந்து சூட்டபிளாக இருக்கும் சார்? அயன் காண்டார் அப்புறம் அயன் பட்டர்ஃப்ளை. இப்போ அயன் காண்டார் அப்படி என்ன கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு மார்க்கெட் மேக்கர்ஸ், செல்லர்ஸ் எதை நம்புகிறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா அவுட் ஆஃப் மணியில், ஓகேவா, அவுட் ஆஃப் மணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எதை அவங்க பிலீவ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புட்டை செல் பண்ணுவாங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸில் காலை செல் பண்ணுவாங்க, இங்கே புட்டை செல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில் ஹெட்ஜஸ் இருக்குது. ஹெட்ஜஸ் இப்போது உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் 24,000 நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,000 சொல்கிறதுக்கு காரணம் இப்போ அதெல்லாம் கரண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற இடம் அது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த 24,000 24,200 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 23,800 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் காலை செல் பண்ணுவாங்க, புட்டை இங்கே செல் பண்ணுவாங்க சப்போர்ட்டில். அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் தள்ளி, ஓகேவா, அங்கே ஒரு காலை பை பண்ணிடுவாங்க ரெசிஸ்டன்ஸில், இங்கே புட்டை பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்துட்டு அயன் காண்டார். இது மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில், ஒரு கன்சால்டேட் மார்க்கெட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐவி வந்துட்டு ஐவி பர்சன்டேஜ் அது ஒரு 60-70% இருக்கணும். அப்போ தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ண முடியும். அதுமாதிரி இந்தியா விக்ஸ், இது லோ விக்ஸில் வந்துட்டு இந்த அயன் காண்டாராக இருக்கட்டும், அயன் பட்டர்ஃப்ளை இருக்கட்டும், இது பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. இது ரிஸ்க் ரிவார்ட் விஷயம் மாறிடும். ஸோ இது ஹை விக்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து ஒரு 20க்குள்ளே இருக்குது. அதுவும் குறிப்பாக ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணுறது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான இடம் அது. ஸோ இந்த அயன் காண்டார் அப்படிங்கிறது இப்படி தான் அவுட் ஆஃப் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட் எதுன்னு பார்த்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணிப்பாங்க, ப்ளஸ் ஓஐ டேட்டாவை வச்சுப்பாங்க, பிசிஆர் ரேஷியோ இதெல்லாம் வச்சுட்டு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ப்ரோக்கரேஜஸ்லையும் ரெடிமேடாக அந்த செட்டப் இருக்கும். இது எங்கே பண்ணணுங்கிறது தான் முக்கியம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு 2 or 3 டச்சஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படி இருக்கும்போது ஒரு நியூ ஹை நியூ லோ வைக்கலை அப்படின்னாலே நமக்கு ஓகே சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ இதுக்கு பிசிஆர் ரேஷியோ சப்போர்ட் பண்ணும். 82.8 to 1 பிசிஆர் ரேஷியோ இருக்குது அப்படின்னா இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ இது வாரம் இந்த எக்ஸ்பிரியிலலாம் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னா கிடையாது, ஐவி சப்போர்ட் பண்ணணும் முக்கியமாக. ஓகே, இந்த ஐவி பர்சன்டேஜ் வந்து 60லேருந்து 70% இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் ஜோன் வைடாக இருக்கும் நல்லா. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் அயன் காண்டார் யூஸ் பண்ணணும்.
ஓகே சார், ஓகே சார். சார் இப்ப அயர்ன் கான்டார் பத்தி சொன்னீங்க. இப்ப அயர்ன் பட்டர்ஃப்ளைக்கு வந்து என்னென்ன மாரி இடத்துல யூஸ் பண்ணலாம்? ஓகே. இந்த அயர்ன் பட்டர்ஃப்ளைக்கும், அயர்ன் கண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, இது வந்துட்டு அவுட் ஆஃப் மணில இருக்கக்கூடிய கால செல் பண்றது, புட்ட செல் பண்றது அயர்ன் கண்டர். அயர்ன் பட்டர்ஃப்ளை அப்டின்னா சேம் ஸ்ட்ரைக் பிரைஸா ஏடிஎம்ல இருக்கக்கூடிய புட்டையும், காலையும் செல் பண்றது. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்டின்னா, மேக்ஸிமம் பெயின் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்ல இருக்குது. ஓகேவா? இப்ப ரவுண்ட் நம்பர் இருக்கும். 24,000, 25,000. இப்ப இத பிரேக் பண்ணவே முடியாது அப்டின்னும் பையர்ஸும், செல்லர்ஸும் ஃபைட் பண்ற இடமா இருக்கும். மேக்ஸிமம் பெயின் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த இடத்துல இந்த புட்டையும், காலையும் ஏடிஎம்ல செல் பண்ணிட்டு, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெட்ஜஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட், நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எத பிலீவ் பண்றாங்களோ, அங்க ஒரு பைய பண்ணி வச்சிருப்பாங்க. புட்டையும், காலையும் பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்ஜஸ் இருக்கும். இது எல்லாமே டிஃபால்ட்டா எல்லா அக்கவுண்ட்லயும் இருக்கும். இத எங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி ஐவி அயர்ன் கண்டருக்கு உள்ள மாரி தான். ஐவி 60-70 ஐவி பெர்சன்டேஜ். ஓகேவா? அது 16-70 இருக்கணும். அந்த இடத்துல மேக்ஸிமம் பெயின் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பண்ணணும். விக்ஸ் பார்க்கறது ரொம்ப நல்லது. விக்ஸ் 18, 20 அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏடிஎம் ஐவியும் ஜாஸ்தியா இருக்கும். நெறைய பிரீமியம் நீங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஐவி ஜாஸ்தியா இருந்தா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அத. அப்பதான் இந்த அயர்ன் கண்டரும் சரி, அயர்ன் பட்டர்ஃப்ளையும் சரி ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். நம்ம நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே, ஒவ்வொரு வீக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஈவென்ட்டுக்கு அப்புறம் பண்ணணும். ஆர்பி பாலிசியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பட்ஜெட் டேவா இருக்கட்டும், இந்த மாரி ஃபெட் ரேட் கட் இந்த மாரியான நேரங்கள்ல, எக்ஸ்பைரியில இந்த மாரி கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த மாரி நேரங்கள்ல நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஐவி, இந்தியா விக்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் முக்கியமா. பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன். நியூ ஹை, நியூ லோ வச்சிருக்க கூடாது அயர்ன் கட்டருக்கு. இங்க என்ன பிரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் மேக்ஸிமம் பெயின் இருக்கிற இடம். நான் எப்படி சொல்றேன். நியூ லோ, நியூ ஹை வைக்கக்கூடாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியங்க. ஓகே. புட் சைடும், கால் சைடும் உங்களுக்கு பெருசா வேல்யூமும் நடந்திருக்கக்கூடாது. பெருசா கான்ட்ராக்ட்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஈவனா இருக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா இப்போ இங்க 1 கோடி இருக்குன்னா, இங்க 1 கோடி 10 லட்சம் இருக்கலாம். ஓகேவா? புட் சைட்ல 1 கோடி இருந்துச்சுன்னா, இங்க 1 கோடி, கால் சைட்ல 1 கோடி 10 லட்சம் இருக்கலாம். இந்த மாரி. ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் டிஃபரெண்ட் இருக்கலாமே ஒழிய, பெரிய மேஜர் டிஃபரெண்ட் இருக்குதுன்னா, அது இது பண்றது வேஸ்ட். ஸோ இதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருக்கு. அப்போ இதுக்கும் ஹெட்ஜஸ் ஏற்கனவே சொன்ன மாரி, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்களோ, அத பை பண்ணியிருப்பாங்க. அடுத்த சப்போர்ட் எத பிலீவ் பண்றாங்களோ, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ கூட பை பண்ணிப்பாங்க. சார் இப்ப அயர்ன் பட்டர்ஃப்ளை பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ அது வந்து இப்ப லோ வாலட்டிலிட்டி இருக்குன்னா, அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி இருக்கும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ இது காமா எஃபெக்ட் ரொம்ப இந்த நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்றவங்களுக்கு பெரிய ஒரு எதிரியா இருக்கிறது இந்த காமா பிளாஸ்ட். எக்ஸ்பைரி நெருங்கும் போதெல்லாம் இது அதிகமா நடக்கும். நான் எப்போதுமே ஒரு விஷயம் எப்படி நான் பையருக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதோ, அதே மாரி செல்லருக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஃபுல் பிரீமியம் டீக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இப்ப ரூ. 100 பிரீமியம் செல் பண்றோம்னா, அது ஒரு 60-70% உங்களுக்கு வந்துட்டு பிரீமியம் டீகே ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க எக்ஸிட் பண்றது நல்லது. எங்க இந்த ஸ்பைக் எங்க நடக்கும்னா, இந்த 0 டூ ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்படி பரவலா இப்ப தான் பேசிட்டு இருக்கு. இந்த ரூ. 10 ரூ. 5 ஆப்ஷன பை பண்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும் எக்ஸ்பயர் அன்னைக்கு. 2 மணிக்கு 1:30 மணி 2 மணிக்கு மேல என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த வாரம் ஃபுல்லா ஒரு கோழி அடகாத்து வைக்கிற மாரி அந்த அயர்ன் கண்டர், அயர்ன் பட்டர்ஃப்ளையும் வச்சிருப்பாங்க. நல்ல ப்ராஃபிட்டபிள் இருப்பாங்க. காமா பிளாஸ்ட் ஆகிடும். அந்த ரூ. 10 ரூ. 20ல. அதனால என்ன சொல்றோம்னா, ஒரு 70% பிரீமியம் டீகே ஆச்சுன்னா, பொசிஷன் அழகா குளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்படித்தான் அதே மாதிரி ஆ ஒரு விங் தாண்டுது. நான் சொல்றேன் ஹெட்ஜஸ். அந்த ஹெட்ஜ தாண்டுது அப்படின்னா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண தெரியும். இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு காமனாவே பிரைஸ் ஆக்ஷன்ஸ் முக்கியம், டேட்டாவும் முக்கியம். இப்போ நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே. நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன மார்க்கெட் எங்க போகுதுன்னு தெரியல. அதனால நம்ம பண்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மார்க்கெட் எங்க ஏன் போகாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகினர்ஸ் வந்துட்டு இத ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம். பிகினர்ஸ் வந்து அந்த அயர்ன் கண்டர் ஏன்னா ரிஸ்க் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ்ன்னு முன்னாடியே அந்த வந்துரும். சார்ட்ல வந்துரும் இல்லையா? அதனால பிகினர்ஸ் அத அதிகமா ட்ரை பண்றாங்க. ஆனா எதுக்கு பிகினர்ஸ் பணம் போட்டு தான் ட்ரை பண்ணணும் இல்லையே.
ஆப்ஷன் செல்லிங்கில் ரிஸ்க் கம்மி தான், ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மி தான். உங்களுக்கு ரிஸ்க்கு என்ன, ரிவார்டு எவ்வளோன்னு முன்னாடி தெரிஞ்சிரும். ஆனாலும் கூட ப்ராக்டிஸ் வேணும். நான் சொல்கிறேன், இந்த ஐபி பார்க்கணும், இந்தியா விக்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஹையாக இருக்கிற நேரத்தில் நல்ல ப்ரீமியம் கலெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணுதுங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அயன் கண்டர், அயன் பட்டர்ஃப்ளை டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, எங்கே யூஸ் பண்ணணும்? சார் இப்போ இந்த அயன் காண்டர், அயன் பட்டர்ஃப்ளை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் செட் ஆகும் சார்? இது வந்துட்டு ஆப்ஷன் செல்லரில் ரீட்டெயிலர் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே. இப்போ ரீட்டெயிலர் செல்லர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ரீட்டெயிலர் அப்படின்னாலே ஒரு 50,000 1 லட்சம் வச்சிருக்கவங்க கிடையாது. நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்து பல ஆயிரம் கோடி புழங்குறதுனால 10 லட்சம் 15 லட்சம் வச்சிருக்கவங்களும் கிட்டத்தட்ட ரீட்டெயிலர் தான், ஓகேவா? அவங்க ஸோ இவங்க அந்த மாதிரி 10 லட்சம் 15 லட்சம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி அயன் கண்டாராக இருக்கட்டும், அயன் பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும் பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணணும்னா, பொசிஷன் சைசிங் எப்படி வந்துட்டு பையிங்க்கு முக்கியமோ, அதே மாதிரி நான் டைரக்ஷன் செல்லர்ஸ்க்கு முக்கியம், ஓகேவா? இவங்க வந்து அந்த இப்போ வந்து நீங்கள் அயன் கண்டாராக இருக்கட்டும், அயன் பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், இது போடும்போது உங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்றது முன்னாடி இந்த சார்ட்டில் தெரிஞ்சிடும், ஓகேவா? அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த லாஸஸ், அந்த பிரேக் இவன் பாயிண்ட், அதில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, ஓகேவா? இப்போ அது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மாஸ்டர் பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு குறைஞ்சது நீங்கள் இந்த நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஒரு 6 மந்த் ட்ராவல் பண்ணணும். அது பணம் வச்சிருக்கிறோம், நம்ம நிறைய காசு வச்சிருக்கிறோம், அவங்க தான் நான் டைரக்ஷன் போவாங்க. ஆனால் அவங்க கூட பொசிஷன் சைஸிங்கும், பணம் நிறையா இருக்குங்கிறனால பணத்தை எடுக்க முடியுமா நம்ம? ஸோ அவங்களுக்கும் ஒரு ரிஸ்க் முக்கியம். அதுலேயும் ரிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ பே ஆஃப் ஷார்ட்டில் இருக்க ஒரு அந்த ரிஸ்க்கு, அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அதனால் இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால பணம் நிறையா வச்சுருந்தாலும் கூட இந்த அயன் கண்டராக இருக்கட்டும், அயன் பட்டர், எனி ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க்குள்ளார நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரீட்டெயிலாக இருக்கிற சின்ன பீப்புள் நான் சொல்கிறது வந்துட்டு, மார்க்கெட்டில் புதுசாக பையராக வராங்க, 50,000 1 லட்சம் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சமாக உங்கள் மாஸ்டர் பண்ணிவிட்டு சின்ன ப்ராஃபிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நிறைய பணம் சேர்ந்தது அப்படின்னா, காம்பவுண்டிங் பண்ணுறதை நிறுத்திட்டு பையிங்கில் நீங்கள் இந்த மாதிரி செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடுறது ஒரு சேஃபாக. மார்க்கெட்டை நின்று நிதானமாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே பார்க்கலாம், எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படின்னு மார்க்கெட்டை ரசிக்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு பொசிஷனை என்ட்ரி பண்ண உடனே டக்குன்னு எக்ஸிட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, இதனால் உங்களை மார்க்கெட்டில் நீங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கவனிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது, கிரீக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓஏ டேட்டா என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓஏ சேஞ்ச் என்ன பண்ணிட்டு இருக்கு, வேல்யூம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? இது எல்லாமே கவனிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா, சின்ன ப்ராஃபிட் உங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்லர்ஸாக மாறுங்க. செல்லர்ஸாக மாறும்போதும் அங்கேயும் ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் அயன் கண்டர், அயன் பட்டர்ஃப்ளை ரொம்ப ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் கூட அந்த ரிஸ்க்குள்ளே ரிஸ்க் எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். பல தகவல்கள் அயன் காண்டரும் சரி, அயன் பட்டர்ஃப்ளையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. யாருக்கு இது சூட்டபிளாக இருக்கோ அது விஷயமே நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஜீபு யூடியூப் சேனல், ஜீபு தெலுங்கு சேனல் அண்ட் ஜீபு ஹிந்தி சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.